சிவபெருமானுக்கு கைலாசநாதர்ன்ற பெயர் இருக்குது. கைலாய மலையில் அவர் வாசம் செய்கிறதாகவும் அதனால தான் புனிதமான கைலாய மலையின் மீது மனிதர்களால் ஏற முடியாதுன்னு நம்புகிறாங்க. கைலாய மலை உலகத்தோட நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இத்தகைய அதிசயங்களை கொண்ட கைலாய மலைக்கும் சிவபெருமானுக்கு இருக்கிற தொடர்பை பற்றி நம்ம பார்க்கலாம். சிவபெருமானுடைய உறைவிடமாக கைலாய மலை சொல்லப்படுகிறது. பல ஆயிரம் பக்தர்கள் தினமும் கைலாய மலைக்கு சென்று கைலாசநாதரை தரிசிச்சுட்டு வராங்க. சிவபெருமானோட தொடர்புடையதாக இருக்கிறதாலே என்னவோ தெரில, கைலாய மலையை சுற்றி எண்ணற்ற மர்மங்கள் கொட்டி கிடக்குது. கைலாய பர்வதம் சொர்க்கத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு பாலமாக செயல்படுது அப்படின்னு இந்து மதத்துலேயும் புத்த மதத்துலேயும் நம்புகிறாங்க. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் இந்த மலையிலிருந்து தான் இறுதியாக சொர்க்கத்துக்கு போனாங்க. இந்த மலையில் ஏறத் தொடங்கும் போது தலைமுடி மற்றும் கைகளில் இருக்கும் நகம் வேகமாக வளரத் தொடங்கும். 2 வாரத்தில் வளர வேண்டிய தலைமுடி மற்றும் நகங்கள் வெறும் 12 மணி நேரத்திலே வளர்ந்துடுறதா இந்த மலை மேலே ஏறினவங்களாம் சொல்கிறாங்க. கைலாய மலை இயற்கையாக உருவான மலை கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கும் மலை மற்ற மலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மலை ஒரு பிரமிடு போல் அமைஞ்சிருக்கிறதா ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கைலாய மலைக்கு அடிவாரத்தில் 2 ஏரி இருக்குது. ஒன்று மானசரோவர் ஏரி, இன்னொன்று ரஷாஸ் தால். மானசரோவர் பார்க்கறதுக்கு உருண்டை வடிவத்தில் சூரியன் மாதிரி இருக்கும். ரஷாஸ் தால் பார்க்கறதுக்கு அரை நிலவு வடிவத்தில் இருக்கும். இந்த 2 ஏரிகளையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சக்தி இருக்கிறதா நம்புகிறாங்க. மானசரோவர் ஒரு நன்னீர் ஏரி, ரஷாஸ் தால் உப்பு ஏரி. 2 ஏரியும் பக்கத்தில் அமைஞ்சிருந்தாலும் மானசரோவர் அமைதியான ஏரின்னும் ரஷாஸ் தால் ஒரு கொந்தளிக்கக்கூடிய ஏரின்னு சொல்கிறாங்க. இத்தகைய அதிசயங்கள் இருந்த கைலாய மலையில் சிவன் வாசம் செய்கிறாருன்னு பக்தரோட நம்பிக்கையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.